மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் குறித்து தமிழக முதல்வர் அவர்கள் சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக தவேகா தலைவர் விஜய் அவர்களை பதவி ஏற்றிருக்காருங்க. அவருடைய தேர்தல் வாக்குறுதிப்படி 60 வயசுக்குள்ள இருக்க பெண்களுக்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலமாக மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பாருங்க, உடனடியாக அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. அதன் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் அப்படியே தொடருது அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு 1000 ரூபாய் பார்த்தா வங்கி கணக்கில் வர வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் வந்திருக்குங்க. அதேமாரி ரீசெண்டாக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் 60 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ரூபாய் 2500 ரூபாய் வழங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக பயனாளிகளை கண்டறியும் தொடக்கம் அவருடைய எண்ணிக்கையை உறுதி செய்து திட்டத்தை மறுசீரமைப்பித்து தொகையை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலமாக 2500 ரூபாய் மாதம் வழங்க போகிறாங்க. அதுக்கான கணக்கிடும் பணிகள் எல்லாமே இப்போதைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி 60 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்க, பென்ஷன் வாங்குறவங்க அவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான பணிகளும் நாங்கள் தொடங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி அந்த பணிகளை தொடங்குறாங்க, என்னமான கிரைட்டீரியா, அதெல்லாம் கண்டிப்பாக அப்டேட் ஆகும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதாங்க இன்ஃபர்மேஷன். விரைவில் அதுக்கான பணிகளை தொடங்குறாங்க. விடுபட்டவங்களுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.